Dear students, next important heading is relative velocity in one and two-dimensional motion. So, two objects A and B moving with different velocity. வெவ்வேறு velocityல போயிட்டு இருக்கு. அப்ப velocity of object A with respect to another object B. So, ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து இன்னொருத்தர் ஓட velocityயை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ வந்து கேஸ் 1ல் நவ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கார்னு எடுத்துக்கிடுவோம். சரியா? போத் ஆர் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன், யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. ஏங்கிற கார் விஏங்கிற யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. பிங்கிற கார் விபிங்கிற யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ஒரே ஸ்ட்ரைட் ரோடில் பேரலாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ஏவை பொறுத்து பியோட வேகம் என்ன? வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினா, இன் கேஸ் ஆஃப் போத் மூவிங் இன் சேம் டைரக்ஷன் விஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எதை சொல்கிறோம்? வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ velocity of A எழுதணும் VA minus VB. Suppose what is the relative of velocity of object B with respect to the object A? B பொறுத்து A ஓட velocity என்ன அப்படின்னு கேட்டோம்னா first VB அடுத்து minus VA. அப்ப if they are moving in same direction then relative velocity between one with respect to other அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா difference in magnitude of velocity of the two object அப்படிங்கிறத இங்கே நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதை இங்கே ரிசல்ட்டில் கொடுத்துருக்கான். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் இன் சேம் டைரெக்ஷன். அப்போ ஒரே டைரெக்ஷனில் போனால் நம்ம வெலாசிட்டியை என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெலாசிட்டி. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கம் டு எ ப்ராப்ளம். சப்போஸ் டூ கார்ஸ் A, B. Here this is car A, this is car A, this is car B. Okay, now they move with uniform velocity with respect to ground along parallel tracks. ரெண்டுமே parallel ஒரே directionல போயிட்டு இருக்கு. velocity of A 35 km per hour and B ஓட velocity வந்து 40 km per hour. due east. ரெண்டு எந்த directionல போயிட்டு இருக்கு? ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகே, ஓகேவா? ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கு. ரைட், வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ? பியை பொறுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் இதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினா ஏபின்னு எழுதலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏனா ஃபஸ்ட்டு பி எழுதிடணும், விபிஏ அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா எழுதிடலாம். விஏ மைனஸ் விபி, இங்கே விபி மைனஸ் விஏ. அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏவா? அப்போ அழகாக ஃபார்முலா எனக்கு நினைவில் இருக்கு, விபிஏ. அப்போ என்ன எழுதுவேன்? VB minus VA. So VB எவ்வளவு? 40யா? VA எவ்வளவு? 35யா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ண என்ன வந்துடும்? 5 km per hour. ஸோ ப்ளஸில் கிடச்சிருக்கு ஆன்சர். அப்போ என்னாகும்? பிங்கிற காரு ஏவை பொறுத்து 5 km per hour ஈஸ்ட்வேர்டு டைரக்ஷனில் அது போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்கே அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்கான்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ with respect to
ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த கார் பின்னு கேட்டால் நம்ம என்ன போடுவோம்? விஏபின்னு போடுவோமா? அப்போ விஏ மைனஸ் விபி. அப்போ இங்கே வந்து என்னது 35 மைனஸ் 40. அப்போ வந்து என்ன வரும்? -5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அப்போ வந்து இப்போ இந்த பியை பொறுத்து ஏங்கிற கார் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது? 5 கிலோமீட்டர் பர் ஹவர் மைனஸ் வருது. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் வெஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட். இதை ஈஸியாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஏல வந்து ஒருத்தர் இருக்காரு, பியில் இன்னொருத்தர் இருக்காரு. ஓகேவா? அப்போ ஏங்கிற கார் தான் முன்னாடி போயிட்டுருக்கு. அப்போ ஏல இருக்கிறவருக்கு என்ன, சாரி இது பியில் இருக்கு, இது ஏ. ஓகே, அப்போ இங்கே ஏல இருக்கிறவருக்கு எப்படி தெரியும்? பிங்கிற கார் வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹவர் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் பியில் இருக்கிறவருக்கு இங்கே ஏல இருக்கிற கார் பின்னாடி வந்துட்டு இருக்கா. அப்போ இது 5 கிலோமீட்டர் பர் ஹவர் பின்னாடி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியும். தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ த பேசஞ்சர் இன் எ கார் ஏ, த கார் பி வில் அப்பியர் டு மூவிங் ஈஸ்ட். ஏன்னா பி தான் வேகமாக போயிட்டுருக்கு, அதனால் முன்னாடி போயிட்டுருக்கு. எவ்வளோ வெலாசிட்டியில்? 5 கிலோமீட்டர் பர் ஹவர் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டு எ பேசஞ்சர் இன் எ கார் பி, பியில் இருக்கிறவருக்கு த கார் வில் அப்பியர் டு மூவ் வெஸ்ட்வர்ட்ஸ். அப்போ பியில் இருக்கிற பேசஞ்சர் வந்து பின்னாடி வரக்கூடிய ஏங்கிற காரை பார்க்குறாரு. அது பின்னாடி வர்றதை வந்து அவருக்கு எப்படி அப்பியர், நாட் ஆக்சுவல், அவருக்கு எப்படி தெரியும், எப்படி தோன்றும் அப்படின்னா அப்பியர் டு மூவ் வெஸ்ட்வர்டு, பின்னாடி போகிறதா தெரியுது. நம்மளே பஸ்ஸில் போயிட்டுருப்போம், நம்ம பஸ்ஸு அப்படியே பக்கத்தில் வரக்கூடிய ஒரு காரை முந்திருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த காரை அப்படியே பின்னாடி வர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் அப்பியர் டு மூவ் வெஸ்ட்வர்டு. ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது? வெஸ்ட் டைரக்ஷனில் அதே 5 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸில் போகிற மாதிரி தெரியும். Students, consider now two objects A and B move with uniform velocity VA, VB along the straight track but in opposite direction. ஓகேவா? டைரக்ஷன் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு எப்படி எழுதுவோம்? நம்ம ப்ரீவியஸ் கேஸ் படியே சொல்லுங்கள். விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி அப்படின்னு எழுதுவோமா? ஏன்னா ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஓகே, இப்போ விஏ வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து ஃபார்முலாவில் வர்ற மைனஸ் விபி எப்படி இருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ மைனஸ் போடணுமா? ரைட். இது பேசிக் ஃபார்முலா, இது வந்து நம்மளோட கேஸ், அப்படி தான் அப்ளை பண்ணுறேன். அப்போ விஏ வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், அடுத்து மைனஸ், ஃபார்முலாவில் வர மைனஸ், விபி வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், அப்போ மைனஸ் விபி. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடுது? ப்ளஸ் ஆகிடுதுங்களா? அப்போ அவ்வளோதான். ஓகேங்களா? இஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அப்போ இதை எப்படி எழுதலாம்? விபிஏ. ஓகேவா? அப்போ பி எப்படி வருது? நெகட்டிவ் டைரெக்ஷனில் வருது, அதனால் மைனஸ் பி, அடுத்து ஃபார்முலாவில் வர்ற மைனஸ், அடுத்து ஏ. அவ்வளோதான். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும்? ப்ளஸ் ஆயிரும். விஏ ப்ளஸ் விபி. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ இஃப் டூ ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், the magnitude of relative velocity of one object with respect to other is equal to sum of magnitude of their velocity. அப்போ சேம் டைரக்ஷனில் போகும்போது என்ன பண்ணணும்?
சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது என்ன பண்ணணும்? யூ கேன் ஆட் இட். இப்படி ஈஸியாக யாவும் வச்சுக்கலாமா? அடுத்து கேஸ் 3ல் வந்து ஏங்கிற கார் இந்த டைரக்ஷனில் போகுது. இந்த டைரக்ஷனில் விஏங்கிற கார் இந்த டைரக்ஷனில் போகுது. பிங்கிற காரு இந்த டைரக்ஷனில் போகுது. they make some angle inclination. தீட்டா ஆங்கிள் வந்து என்ன பண்ணுது? இன்க்ளைண்டாக போகுது. ஓகேவா? அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பிங்கிறது இந்த மாதிரி விஏ மைனஸ் விபி அப்படிங்கிறத போட்டு, இப்போ இங்கே ஆங்கிள் தீட்டாலாம் வருதா? அப்போ தீட்டாலாம் வரும்போது நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர்ஸ் படிச்சிருக்கோம்ல, அதன் அடிப்படையில் நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்போ the magnitude and direction of VAB is அந்த ஃபார்முலாவை நம்ம போடணும். VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB cos தீட்டா அப்படின்னு போடணும். ஓகேவா? அதாவது ஹியர் VA VB வந்து அந்த ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அங்கிற போது இந்த மைனஸை கொண்டு வர்றோம். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் tan பீட்டாங்கிறது VB sin தீட்டா by VA minus VB cos theta. பீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் VAB அண்டு VB அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு கேஸாக பார்ப்போம் பாருங்க. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ த பாடிஸ் மூவ் அலாங் பேரலல் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஒரே ஸ்ட்ரைட் லைனில் போகுது. ஆங்கிள் 0 அப்படின்னா ரெண்டும் ஒரே டைரெக்ஷன். ஏங்கிற பாடியும் சரி பிங்கிற பாடியும் சரி they move along the same straight line அப்படின்னா தீட்டா 0. அப்போ இங்கே தீட்டா 0ன்னு போட்டிங்கன்னா cos 0 என்னது 1. அப்போ cos 0 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VBன்னு வந்துருமா? ஸோ இது A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB ஃபார்முலாவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? A minus B whole square. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கா? ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்போ VA minus VB. இந்த ரிசல்ட் கொண்டு வந்தாச்சா? அதே மாதிரி VBAனா VB minus VA இந்த டைரக்ஷன் ஆஃப் VB டைரக்ஷனில் வரும். அடுத்து வந்து 180 டிகிரி. 180 டிகிரினா A வந்து இந்த டைரக்ஷன், பி வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் வந்தால் தீட்டா 180ன்னு போடுவீங்க. அப்போ காஸ் 180 வேல்யூ வந்து என்னது? ஸோ காஸ் 0 ப்ளஸ் 1னா காஸ் 180 வந்து -1. அப்போ மைனஸாக மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ அந்த ஃபார்முலா எப்படி வந்துடும்? ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் ப்ளஸ் வந்துடும் 2VA VB. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2ABயா? அப்போ வந்து என்ன வரும்? A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்போ VA ப்ளஸ் VBங்கிற நம்ம இந்த டேர்ம் வந்துருமா? இந்த டைரக்ஷன் ஆஃப் VA. அதே மாதிரி VBA velocity of B with respect to A na VB plus VA அப்படின்னு போடணும். If the two bodies are moving at right angles, இப்போ ஏங்கிற பாடி இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, பிங்கிறவர் அப்படியே பர்பண்டிகுலராக மூவ் ஆகுறாரு. இப்படி பிங்கிறவர் இப்படி பர்பண்டிகுலராக மூவ் ஆகுறாரு. அப்போ இங்கே தீட்டா வந்து எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ ஃபார்முலாவில் 90ன்னு போட்டிங்கன்னா காஸ் 90 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 0 ஆயிடுச்சுன்னா ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஒரே ஃபார்முலா வச்சு 3 இது முடிச்சிட்டோமா? இப்போ ஒரு ரெயின் ப்ராப்ளம், ரெயின் அம்பர்லா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் த மேன் வாக்ஸ் ஹரிஜாண்டல் டைரக்ஷன் வித் த வெலாசிட்டி VM. And the rain falls vertically with the velocity VR அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ the relative velocity of the rain or VRங்கிறத போடுறேன் rain with respect to person அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ என்ன வரும் VR மைனஸ் VM இதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஹியர் திஸ் இஸ் ரைன், திஸ் இஸ் மேன். அப்போ என்ன ஆகுது, போத் ஆர் மூவிங் இந்த மாதிரி வெர்டிக்கலாக போகிறாங்க, ரெண்டு பேரும் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஓகேவா? அப்போ வெர்டிக்கல்னால் இங்கே அங்கே ஆங்கிள் இது வந்து VR. ஓகே, அப்போ இங்கே ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி. அப்போ 90 டிகிரின்னா இந்த கேஸ் அப்ளை பண்ணிடலாமா? VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர் அப்படின்னு இங்கே போட்டாச்சா? அவ்வளோதான், ஈஸியஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரைட். அடுத்து அந்த டைரக்ஷன் எப்படி பார்க்குறாங்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கான். ஸோ இது VR வெர்டிக்கல், இப்போ VM இந்த டைரெக்ஷன் ஆகும்போது மைனஸ் VM டைரெக்ஷன். அப்போ ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் இந்த டைரெக்ஷனில் வருது. இந்த ரிசல்டன்ட் இதுதான் வெலாசிட்டி VRMோட டைரெக்ஷன். ஸோ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் VR. இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். அப்போ ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. இது VMனா மேக்னிடியூட் மட்டும் பாருங்கள், இது VMனா இதுவும் VM, இது VRனா இதுவும் VR. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் tan தீட்டா பார்ப்போம். அப்போ tan தீட்டானா என்னது, ஆப்போசிட் சைடு என்னது VMமா. ஸோ அட்ஜசன்ட் சைடு என்னது VR. ஓகே, அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் VM பை VR. அப்போ இந்த போர்ஷன் வந்து மழை பெய்யும் போது இந்த ஆங்கிளில் அந்த கொடையை சாச்சார் அப்படின்னா அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டேன்னா அந்த மலையிலிருந்து அவர் தப்பிக்க முடியும் நினையாம. இந்த போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வெர்டிக்கலாக மழை பெய்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ இந்த அம்பர்லாவை எப்படி அவர் சாய்க்கணும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேச்சர் இருக்கும், மலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடையை சாப்போம். ஸோ இந்த ஆங்கிளில் அவர் வந்து இன்க்ளீன் பண்ணால் he protect from rain. Okay students.